சொல்றான், பொய் பேசாதீங்கன்னு சொல்றான். இப்படி எத்தனையோ கட்டளைகள் இருக்குது அல்லாஹுடைய தூதரே. இந்த கட்டளைகள் எல்லாம் நிறைய கட்டளைகள் இருக்குது. நான் எனி டைமும் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றை மட்டும் நான் பின்பற்றணும். அப்படியான ஒரு அமலை மட்டும் எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்ட்டு அந்த சஹாபி கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி கொடுப்பாங்க, தோழரே உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹுடைய திக்ரிலேயே நனைந்து கொண்டிருக்கட்டும். சுபஹானல்லாஹ். அப்ப நம்ம தொழ வேண்டாமா, நம்ம நோன்பு வைக்க வேண்டாமா, நம்ம மற்ற கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டாமா? அதெல்லாம் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகள் சொன்னதை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றணும். இருந்தாலும் இந்த திக்ர் என்கின்ற அமல், இந்த திக்ர் என்கின்ற கட்டளை, அதை நம்ம எப்பயுமே வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒரு சில சூழ்நிலைகள்ல தொழுகை விடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துரும். தொழுகை விட்டோம்னா நம்ம அடுத்த தொழுகையோட நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கலா செய்யணும். அதே போலதான் நோன்புக்கு இருக்கு, மத்த கட்டளைகளுக்கெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த